வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் எஸ்வி வெற்றிமுகன் பேசுகிறேன். நம்ம இந்த காணொலி பதிவில் கால்பந்தாட்ட ஜாம்பவான் ரொனால்டோ அவருடைய ஜாதகத்தை கிரக மண்டல அடிப்படையில் ஆராய்வோம். இவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் எவ்வாறு பாவமுனைகளை ஆதிக்கம் செலுத்துகிறார் என்பதை காண்போம். இவருடைய பிறந்த நேர குறிப்புகள் நம்பகத்தன்மை வாய்ந்தவை. கிறிஸ்டியானோ ரொனால்டோ இவர் பிறந்திருக்கிறது 5 பிப்ரவரி 1985 காலை 5:25 AM. போர்ச்சுகல் நாட்டில் பிறந்திருக்காரு. 5 நிமிஷம் கேபி. புதன் மகாதசை இருப்பு 16 வருடங்கள் 3 மாதங்கள் 15 நாட்கள். ஜாதகர் தனுசு லக்னத்தில் பிறந்திருக்காரு. லக்னப்பாகை ஆராய்வோம். லக்னப்பாக தனுசு ராசியில் 09 டிகிரி 38 நிமிடங்கள் 17 வினாடிகள். சூரியனுடைய மண்டலத்திலையும் சுக்கிரனுடைய சப்புலையும் அமையுது. தனுசு லக்ன ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் வெற்றியவும் லாபத்தையும் தரக்கூடியவர். விராட் கோலி அவருடைய ஜாதகத்திலையும் சுக்கிரன் வலுத்து காணப்பட்டதை பார்த்தோம். இவருடைய 2வது பாவ ஆரம்ப முனையை ஆராய்வோம். 2வது பாவ ஆரம்ப முனை வருமான வாய்ப்புகளை பற்றி சொல்லக்கூடியது. 2வது பாவ ஆரம்ப முனை மகர ராசியில் 15 டிகிரி 36 நிமிடங்கள் 19 வினாடிகள். செவ்வாயுடைய மண்டலத்திலையும் சுக்கிரனுடைய சப்புலையும் அமையுது. லக்னத்துக்கும் சுக்கிரனே சப்ளாடாக வராரு. 2வது பாவத்துக்கும் சுக்கிரனே சப்ளாடாக வராரு. 4வது பாவ ஆரம்ப முனையை ஆராய்வோம். 4வது பாவ ஆரம்ப முனை மீனராசியில் 27 டிகிரி 38 நிமிடங்கள் 15 வினாடிகள். புதனுடைய மண்டலத்திலையும் சுக்கிரனுடைய சபலையும் அமையுது. விளையாட்டுத்துறைக்கு தலைமை பாவமான 5வது பாவ ஆரம்ப முனையை ஆராய்வோம். 5வது பாவ ஆரம்ப முனை மேஷ ராசியில் 24 டிகிரி 39 நிமிடங்கள் 10 வினாடிகள். சனியுடைய மண்டலத்திலையும் சுக்கிரனுடைய சபலையும் அமையுது. கிரக மண்டல ஜோதிட முறையில் எதிரெதிர் பாவங்களுக்கு ஒரே கிரகம் சப்ளாடாக அமையும். லக்னம் 2, 4, 5க்கு சப்ளாடாக வரக்கூடிய சுக்கிரனே லக்ன பாவத்திற்கு நேர் எதிர் பாவமான 7வது பாவத்திற்கும் சப்ளாடாக வருவார். 2வது பாவத்திற்கு சப்ளாடாக வரக்கூடிய சுக்கிரனே 2வது பாவத்திற்கு நேர் எதிர் பாவமான 8வது பாவத்திற்கும் சப்ளாடாக வருவார். 4வது பாவத்திற்கு சப்ளாடாக வரக்கூடிய சுக்கிரனே 10வது பாவத்திற்கும் சப்ளாடாக வருவார். 5வது பாவத்திற்கு சப்ளாடாக வரக்கூடிய சுக்கிரனே அதன் நேர் எதிர் பாவமான 11வது பாவத்திற்கும் சப்ளாடாக வருவார். இவருடைய ஜாதகத்தில் 6 11க்கு அதிபதியான சுக்கிரன் லக்னம் 2, 4, 5, 7, 8, 10, 11 பாவங்களுக்கு சப்ளாடாக அமைவதை காண முடியும். 10 பாவ முனைகளை ஆதிக்கம் செய்யக்கூடிய சுக்கிரன் மீன ராசியில் உச்சகதியில் இருக்கார். இவருடைய ஜாதகத்தில் கிரகங்கள் இருக்கக்கூடிய டிகிரி அமைப்பை அடிப்படையாக கொண்டு மண்டல உபமண்டல பிரிவுகளை சுருக்கமாக பார்ப்போம். சூரியன் குருவுடைய மண்டலத்திலையும் ராகுடைய சப்ளையும் இருக்கார். சந்திரன் ராகுடைய மண்டலத்திலையும் குருவுடைய சப்ளையும் இருக்கார். செவ்வாய் சூரியனுடைய மண்டலத்திலையும் குருவுடைய சப்ளையும் இருக்கார். புதன் சந்திரனுடைய மண்டலத்திலையும் சுக்கிரனுடைய சப்ளையும் இருக்கார். குரு சுக்கிரனுடைய மண்டலத்திலையும் கேதுவுடைய சப்ளையும் இருக்கார். சுக்கிரன் சூரியனுடைய மண்டலத்திலையும் புதனுடைய சப்ளையும் இருக்கார். சனி சுக்கிரனுடைய மண்டலத்திலையும் சூரியனுடைய சப்ளையும் இருக்கார். ராகு கேதுக்கள் சனியுடைய மண்டலத்திலையும் குருவுடைய சப்ளையும் இருக்காங்க. கிரகங்கள் குறிக்காட்டக்கூடிய பாவ குறிக்காட்டிகளை சுருக்கமாக பார்ப்போம். சூரியன் 1-4 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 5-11 பாவங்களை சப்ளாடு வேலாம் குறிக்காட்டுறாரு. சந்திரன் 5வது பாவத்தை மண்டலம் வாயிலாகவும் 3-6 பாவங்களை சப்ளாடு வேலாம் குறிக்காட்டுறாரு. செவ்வாய் 2, 3, 9, 12 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 3-6 பாவங்களை சப்ளாடு வேலாம் குறிக்காட்டுறாரு. புதன் 1, 7, 8, 10 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 2, 9 பாவங்களை சப்ளாடு வேலாம் குறிக்காட்டுறாரு. குரு 3, 6 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 11வது பாவத்தை சப்ளாடு வேலாம் குறிக்காட்டுறாரு. முக்கிய பாவ முனைகளில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சுக்கிரன் 2, 9 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 1, 7, 8, 10 பாவங்களை சப்ளாடு வேலாம் குறிக்காட்டுறாரு. சனி இவருடைய ஜாதகத்தில் 3, 6 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 1, 4 பாவ குறிக்காட்டிகளை சப்ளாடு வேலாம் குறிக்காட்டுறாரு. ராகு 5, 11, 12 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 3, 6 பாவங்களை சப்ளாடு வேலாம் குறிக்காட்டுறாரு. கேது 11, 6 ஆகிய பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 3, 6 குறிகாட்டிகளை சப்ளாடு வேலாம் குறிக்காட்டுறாரு. பாவ குறிகாட்டிகள் அட்டவணையில் விளையாட்டுத்துறைக்கு தலைமை பாவமான 5வது பாவத்தோடு லாபத்தை தரக்கூடிய 11வது பாவம் இணைந்து செயல்படுவதை காண முடியும். 5வது பாவத்திற்கு லாபஸ்தானமான 3வது பாவம் 6வது பாவத்தோடு இணைந்து செயல்படுவதை காண முடியும். ஜாதகர் 2003, 2006 ஆண்டுகளில் கேது மகா தசையில் சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, ராகு புத்தி, குரு புத்திகளில் நல்ல முன்னேற்றம் கண்டிருக்காரு. தசா நடத்தக்கூடிய கேது 11, 6 ஆகிய பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 3, 6 ஆகிய பாவங்களை சப்ளாடு வேலாம் குறிக்காட்டுறாரு. 3, 6, 11 ஆகிய உபஜயஸ்தானங்கள் வெற்றியை தரக்கூடிய நல்ல ஸ்தானங்கள். புத்திநாதனாக செயல்படக்கூடிய சந்திரன் 3, 5, 6 பாவங்களை குறிக்காட்டுறாரு.
செவ்வாய் 3, 6 ஆகிய பாவங்களோட 2, 9 ஆகிய பாவங்களை பலமாக குறிக்காட்டுறாரு. மற்றொரு புத்திநாதனாக செயல்படக்கூடிய ராகு 3, 6, 5, 11 பாவங்களை குறிக்காட்டுவதை காண முடியும். மற்றொரு புத்திநாதனாக செயல்படக்கூடிய குரு 3, 6, 11 ஆகிய உபஜய ஸ்தானங்களை தொடர்பு கொள்வதை காண முடியும். கேது மகாதசை ஜாதகருக்கு ஒரு நல்ல அடித்தளத்தை அமைத்து கொடுத்ததுன்னு சொல்லலாம். ரொனால்டோ அவர்களை கால்பந்தாட்ட துறையில் சூப்பர் ஸ்டாராக சுக்கிரதசை மாற்றியது. சுக்கிரன் இவருடைய ஜாதகத்தில் லக்னம் 2வது பாவம், 4வது பாவம், 5வது பாவம், 7வது பாவம், 8வது பாவம், 10வது பாவம், 11வது பாவ ஆரம்ப முனைகளை ஆதிக்கம் செலுத்துவதை காண முடியும். இந்த பாவ ஆரம்ப முனைகளுக்கு சுக்கிரனே சப்லாடாக வராரு. ஜாதகர் 2009ஆம் ஆண்டு சுக்கிர மகாதசை சுக்கிர புத்தியில் உலக புகழ் பெற்றார். சுக்கிரன் 2, 9 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் லக்னம் 7, 8, 10 பாவங்களை சப்லாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. லக்ன பாவத்தோடு 2, 7, 9, 10 பாவங்கள் ஒருங்கிணைந்து செயல்படுவதை காண முடியும். ரொனால்டோ அவர்கள் 2008ஆம் ஆண்டு நடந்த UEFA சாம்பியன்ஸ் லீக் போட்டியில் வின்னர் ஆனார். சுக்கிர மகாதசை சுக்கிர புத்தியில் 2008ஆம் ஆண்டு தொடங்கிய சுக்கிரதசை 2028 வரைக்கும் நடப்பில் இருக்கு. ஜாதகர் சுக்கிர மகாதசையில் மட்டும் 311 கோல்கள் அடித்துள்ளார். மற்றொரு ஜோதிட காணொளியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.